அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குக்கிங் டிப்ஸ் 12 பற்றி பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1, முட்டை வேக வைக்கும்போது 2 உப்பு போட்டு வேக வச்சா உடையாமல் முழுசாக அதை எடுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2, பருப்பில் பூச்சி பிடிக்கும். அந்த பூச்சி பிடிக்காமல் இருக்க அதில் 2 வரமிளகாய் போட்டு வச்சா சீக்கிரம் பூச்சி வராது, கட்டி பிடிக்காது. இது ஃப்ரெஷ்ஷாக வச்சு சமைக்கலாம். டிப்ஸ் நம்பர் 3, இரும்பு கடாய், இரும்பு பாத்திரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை சும்மா கழுவி யூஸ் பண்ணுனா சீக்கிரமாக துரு பிடிக்கும். இதை அவாய்ட் பண்ண இதில் ஒரு செட்டை ஆயில் இட்டு டிஷ்யூ எதுவும் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். டிப்ஸ் நம்பர் 4, காய்கறி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கேரட்டு, முள்ளங்கி இதே மாதிரி காய்கறி சாமான்லாம் அதில் முகப்பும் அடியையும் இதே மாதிரி வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினா இது 1 மாதம் வரையிலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது அன்றைக்கி வாங்கின காய்கறி மாதிரி சமைக்கலாம். டிப்ஸ் நம்பர் 5, இதே மாதிரி ஒரு லைன் டேட்ஸு பாக்ஸ் எடுத்துட்டேன். இதில் வந்து இதே மாதிரி கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா ஃப்ரிட்ஜில் இந்த கொத்தமல்லி 1 மாதம் ஆகினாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா எப்படின்னு சொல்லிவிட்டு. டிப்ஸ் நம்பர் 6, இதே மாதிரி ஆயில் கவர் எல்லார் வீட்லேயும் ஆயில் ஊற்றிட்டு இருக்கும். இந்த ரீஃபண்ட் ஆயில் கவர் எந்த கவராக இருந்தாலும் அதில் ஆயில் இருக்கும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஆயில் பேப்பரை இதே மாதிரி இரும்பு கடாயில் ஆயில் எப்படியா இருந்தாலும் தடவி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிறந்த மணி சேவிங்ஸாகவும் இருக்கும். இதுமாரி ரீஃபண்ட் ஆயில் கவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிவிடுங்க. இதனால் இதேமாதிரி இரும்பு பாத்திரம்லாம் சேஃப்டியாக திருப்பிடிக்காமல் வச்சுக்கலாம். அந்த கவருக்குள்ளேயும் இவ்வளோ ஆயில் மிச்சம் இருந்துச்சு, அதையும் கலெக்ட் பண்ணிட்டேன். டிப்ஸ் நம்பர் 7, இதேமாரி கிச்சனில் அடுப்பு இதுமாரி நம்ம சமைச்சிட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். இதை க்ளீன் பண்ண நான் இப்போது ஒரே ஒரு ஜாமான் எடுத்திருக்கேன். அது வந்து ஷாம்பு. அந்த ஷாம்பை வந்து இதே மாதிரி ஒரு செட்டு அந்த அடுப்பில் இட்டுட்டு அதை ஃபுல்லாக தண்ணீர் ஊற்றி அதை க்ளீன் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஆயில் பீஸ்க்கெலாம் இல்லாமல் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள்.
நான் இதில் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். இதே போல் அடுப்புக்கு கீழே எல்லா பக்கமும் இதே மாதிரி ப்ரஷ்ஷால் தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு செட்டு எண்ணெய் பிஸ்கு கூட இல்லை. இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. சால்ட்டு உப்பு சரியாயிடுச்சு. அவசரத்துக்கு நமக்கு சால்ட்டு வேணும்னா இதே மாதிரி கல் உப்பை இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது கடையில் நம்ம சால்ட்டு வாங்குறத இதே மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9. நம்ம சால்ட் உப்பு அரைச்சோம், ஆனாலும் அதில் தண்ணி கோர்த்த மாதிரி இருக்கும். ஒன்று உப்பை வறுத்துட்டு அதை பொடி பண்ணணும். நம்ம அதுக்கு பதிலாக ஒன்று செய்ய போகிறோம். இதேமாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனு இல்லாமல் இதேமாதிரி கொட்டாங்கச்சி சில்லேடு அது உள்ள வைக்க போகிறோம். இதனால் அதில் உள்ள ஈரத்தையெல்லாம் அந்த கொட்டாங்கச்சி சில்லேடு அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் சால்ட்டு கடையில் வாங்கின சால்ட்டு மாதிரி நமக்கு இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது கொட்டாங்கச்சி சில்லேட்டுக்கு பதிலாக மரக்கரண்டி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். டிப்ஸ் நம்பர் 10. இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் பொரியல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பொரியலுக்கு தேங்காய் இல்லாமல் போயிடும். அந்த தேங்காய்க்கு பதிலாக முட்டை வீட்டில் இருந்தால் அந்த முட்டையை ஊற்றி இதே மாதிரி கிண்டலாம். இது தேங்காய்க்கும் முட்டைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த தேங்காயோட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 11. இதே மாதிரி மழைக்காலம் வருது. மிளகு, ஜீரகம், சோம்பு இதுவெல்லாம் நம்ம காய வச்சு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டிலையே கொஞ்சமாக ஒரு 100-200 காய வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மழைக்காலமாக இருந்தால் இதை வறுத்துக்கிட்டே நிற்கணும். அந்த டயத்தை சேவ் பண்ணலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என் வீடியோவில் எந்தெந்த குக்கிங் டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். எதே மாதிரி டிப்ஸ் போடன்னு சொல்லுங்கள். என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 12. நான் முன்னாடி இதே மாதிரி ஜூஸ் பாட்டிலை யூஸ் பண்ணலாம். பாட்டிலை ஆன்லைனில் வாங்காமன்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி சின்ன பாட்டிலை ஃபில் பண்ணுறது எப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அதுக்கு தான் இந்த டிப்ஸு. இதுமாரி சின்னதாக பேப்பரை சுற்றி ஹோல்ட் பண்ணி அதில் வச்சு இது வழியாக ஈஸியாக கொட்டலாம். என் டிப்ஸு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.